ஹாய் விவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நம்ம ரேவதி கிட்ட யாரை பார்க்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது, நீங்கள் யார் என்ன கேள்வி கேட்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சந்திரகலா நான் உன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எதுக்கு அந்த டிரைவர் பையில போய் பார்க்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி பற்றி பேசும்போது நம்ம ரேவதி ரொம்பவே கோவப்பட்டு, உங்களுக்கெல்லாம் எப்படி புருஷனோட அருமை தெரியும்? நீங்கள் தான் புருஷனை விட்டு வாழ்கிறாங்களாச்சே, நீங்கள் எப்படி அடுத்தவங்களோட கஷ்டத்தை ஏற்றுப்பீங்க? இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். என் புருஷனை விட்டு எப்படியாவது என்னை பிரிக்கணும், அப்போ தான் உங்களோட ஆசைலாம் நிறைவேறும். அதுக்காக தான் நீங்கள் இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? ஒருத்தவங்களை பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது தப்பாக தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சந்திரகலாவை பார்த்து கேட்கும் போது சந்திரகலாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அந்த இடத்துல. அக்கா பாருக்கா, இவ என்னை எப்படிலாம் பேசுகிறா பத்தியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க, யார் உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தா? அவளை பார்த்து இந்த மாதிரி கேட்குறிய, நம்மளுக்காக அவள் தியாகம் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதி கிட்ட பேசும்போது, அப்பா 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 அவங்களோட தியாகத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவங்க என்ன மாதிரி பட்டவங்க, அவங்கள பற்றி நீ தெரியாமல் விஷப்பாம்புக்கு பாலை ஊற்றி வளர்த்துட்டு இருக்க, அது உனக்கு புரியல. நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா? யாரோட அட்வைஸையும் கேட்க நான் இப்போ தயாராகவே இல்லை. என் புருஷனை விட்டு உங்களால் யாரையுமே பிரிக்கவே முடியாது. நீங்கள் என்ன உங்களால் முடியுமோ நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா நம்ம ரேவதி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்ட நம்ம சந்திரகலா இவ்வளோ திமிராக இவ பேசுகிறாள், இவளோட திமிருக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க அவங்களோட டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி. உடனே சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, வா நம்ம வக்கீலை போய் பார்த்து பேசலாம், இல்லைனா இவ இருக்க ரொம்பவே மோசமாயிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வக்கீலை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வக்கீல் கேட்குறாங்க, இப்போ தானே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே என்னம்மா பிரித்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நடந்ததெல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அந்த வக்கீலும் இவங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அவங்கள ரெண்டு பேரையும் கண்டிப்பாக பிரித்து வச்சிடலாம், 6 மாதத்தில் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வக்கீலை பார்க்க வந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை உங்கள் மாப்பிள்ளை கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக உங்கள் பொண்டாட்டியோட தங்கச்சியும் இங்கே வந்திருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ராஜராஜன் அந்த இடத்துல ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இந்த அளவுக்கு போயிட்டா இவளுக்கு, இதுக்கு மேலே இவளை விட்டா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் நம்ம கார்த்திகிட்ட நடந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் இருக்க இந்த சந்திராவோட ஆட்டம் ரொம்பவே ஓங்கிட்டு போயிட்டுருக்கு மாப்பிள்ளை, அதனால் சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு வர வழியை பாருங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது கார்த்தியும் அதுக்கேற்ற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம ராஜராஜனை அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாங்க. அப்போ அதை யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ராஜராஜன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும். அப்போ நம்ம ராஜராஜன் கேட்குறாங்க, நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக வக்கீலை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நீ உன் இஷ்டத்துக்கு நீ என்ன ஒன்றா பண்ணால் எல்லாருமே எல்லாத்துக்கும் சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே அதிகாரம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட அதிகாரத்துக்குலாம் எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்கு, நீ யார் அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஊர் முன்னாடி எல்லாத்தையும் பண்ண, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் நம்ம சாமுண்டீஸ்வரியை விழுத்து கட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி கிட்ட ரேவதி நான் இப்போது டிவோர்ஸ் பத்திரம் வாங்கி வந்திருக்கேன், நீ இதில் சைன் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், அன்னைக்கு நீங்கள் சொன்னதுக்காக நான் பஞ்சாயத்தில் ஒத்துக்கல சரிங்களா, நீங்கள் கார்த்தியை வெளியில் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு இது சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பஞ்சாயத்தில் கார்த்தியை பிரியதைத்தான் நான் ஒத்துக்கிட்டேனே கண்டி, என் மனசார நான் அவரை பிரியறேன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒன்றே பிளாக்மெயில் பண்ணி என்னை பண்ண வச்சது தான் அந்த விஷயம். நான் மனசார எந்த இடத்துலையும் என் புருஷனை நான் விட்டு கொடுக்கவும் இல்லை, என் புருஷன் வேணான்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை, அவரும் என்ன சொல்லலை. ஆனால் உங்கள் இஷ்டப்படி எல்லாத்தையும் நீங்கள் நடத்திக்கணும்னு நினைக்காது. ரேவதி சாமுண்டீஸ்வரியை கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ இந்த பத்திரத்தில் கண்டிப்பாக நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும், நீ அப்படி கையெழுத்து போட்டலைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து ரேவதி சொல்கிறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் கை வந்த காலம், எப்போவுமே நீங்கள் இதை
சொல்லி தானே என்னை பிளாக்மெயில் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கம்மா, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இனி வந்து உங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் அப்படி மட்டும் கனவு காண்டுட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா சொல்கிறாங்க, என்ன ரேவதி அம்மாவையே எதிர்த்து பேசுகிற, அம்மாவுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு பார்த்தா நீ இந்த அளவுக்கு எதிர்த்து பேசுறியே, அவன் ஒரு டிரைவர் பையனுக்காக நீ இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ரேவதி வந்து சந்திரகலாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குடும்பத்துக்காக உங்கள் புருஷனை விட்டு தியாகம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி உங்கள் புருஷனை நீங்கள் நிரந்தரமாக பிரிஞ்சிருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலா ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல என்ன இவளுக்கு நம்ம ட்விஸ்ட் வைக்கணும்னு பார்த்தா இவ நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது நம்ம பக்கம் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சந்திரகலா ஒன்றுமே பேச முடியாமல் நின்றுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ராஜராஜனும் மயிலும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து ரேவதி கிட்ட சைன் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயம் பண்ணிட்டு இருக்கா மாப்பிள்ள, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, எங்கப்பா போகிற அப்படின்ட்டு. இந்த மாதிரி அத்தை வந்து டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி ரேவதி கிட்ட கட்டாயப்படுத்துகிறாங்க பாட்டி, அதனால் நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை பார்க்கறதுக்காக கார்த்தி வராங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா இதுக்கு மேலே விட்டா இவ என்ன வேணா பண்ணுவாப்பா, அவள் உயிருக்கே ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுருவா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்கிறாங்க, நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்காதப்பா, நீ அங்கே என்ன நினைக்கிறியோ அதை நினச்சி நீ பண்ணுப்பா, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கார்த்தியை அனுப்பி வைக்கிறாங்க. கார்த்தியும் இங்கே வீட்டுக்கு வராங்க. அப்போ இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் வருவேன், நீ எதுக்குடா அந்த வீட்டுக்கு வந்த, உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்மதம் அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கும் இந்த வீட்டுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சும்மா மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இன்ன வரைக்கும் எதிர்த்து பேசாத ஆள் வந்து இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்காகி நின்றுறாங்க. அப்போ கார்த்தி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க, அதனால நான் ரொம்பவே பொறுமையாக இருந்தேன் அத்தைன்ற ஒரு மரியாதைக்காக, ஆனால் வந்து இன்றைக்கி வந்து எங்களை மீறி நீங்கள் டிவோர்ஸ் பத்திரத்தை வாங்கின்னு வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, என் பொண்ணை எப்படியாவது நான் டிவோர்ஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நான் அன்றைக்கே சொன்னல ராஜா, நீ சொன்ன கேட்டியா, இவங்க எல்லாத்தையுமே இவங்க விருப்பத்துக்கு தான் ஆட்டி படைக்கணும்னு நினைப்பாங்க, நான் உனக்காக தான் நீங்கள் இருன்னு சொல்கிறதுனால தான் நான் இங்கே இருக்கேன், இப்போ மட்டும் நீ என்னை கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் உங்க கூட வருவேன், ஆனால் இவங்க வந்து மாறுவாங்கன்னு மட்டும் நீ எதிர்பார்த்துட்டே இருக்காத ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க கார்த்தி, நீங்கள் இதுக்கு நாள் வரைக்கும் எல்லாமே பண்ணீங்க, ஆனால் வந்து நீங்கள் எங்களோட விருப்பத்தை மீறி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க, டிவோர்ஸ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிரும் நீங்கள் நினைக்கிறீங்களா அத்தை, நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் எங்களோட விருப்பத்தை கேட்பாங்க, அப்போ எங்களோட விருப்பத்தை நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம், நீங்கள் ரேவதியை ஏமாற்றி பஞ்சாயத்தில் காசை வெட்டி போட வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த உண்மையை ரேவதியை நான் சொல்ல வைப்பேன், அதை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எல்லாருமே உங்களை தான் தப்பாக பேசுவாங்க, அது வேண்டாம் அப்படின்றதுனால தான் இத்தனை நாள் நாங்கள் அமைதியாக இருந்தோம், இந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கல்ல, அப்போ நான் எந்த அளவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இனிமேல் என்னோட ஆட்டத்தை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அம்பரீஸ்வரி கிட்ட நம்ம கார்த்தி ரொம்பவே மாசாக என்ட்ரி கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நான் அந்த விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவனை வீட்டை விட்டு வெளியில் திருத்தணும், இப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டானே என்ன பண்ண போகிறோம். சந்திரகலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்மளே நம்ம கையால் சூனியத்தை எடுத்து வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படிலாம் நடந்தால் மாத்திரம்தான் நம்ம கார்த்தி இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் சந்திரகலாவில் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இல்லையா அந்த உண்மையை வந்து கார்த்தி வந்து நிரூபிக்கணும். அப்படி மட்டும் நடந்தால் மட்டும்தான் இந்த சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போகும். இனி என்ன நடக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.